உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நம்முடைய விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 முறை இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டு வரலாற்றிலும் இல்லை. 2 முறை 2016 அம்மா அவர்கள் தள்ளுபடி செஞ்சாங்க. அம்மாவுடைய அரசு 2021 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தை எதிர்நோக்கி செல்ல விவசாயிகள் படுகின்ற துன்பம், கஷ்டம், வேதனை அதை உணர்ந்தோம், கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கையின் அடிப்படையில் 2வது முறை 12,800 கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால் விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டை இயப்பதற்காக மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். அதோட இன்னைக்கு விவசாயிகள் இயற்கை சீற்றம், வெள்ளம், மழை, புயல், வறட்சி இந்த காலகட்டத்தில் விவசாயியுடைய பயிர்கள் சேதமடைகிறது. அதனால் விவசாயி பாதிக்கப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிகமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வேற எந்த அரசாங்கமும் இல்லை. வறட்சி, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி. அந்த வறட்சியில் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் சேதமடைஞ்சது. உடனடியாக விவசாயிகளுடைய கவனத்திற்கு கொண்டதுடன் விவசாய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்கெங்கெல்லாம் இந்த வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ, அந்த விவசாயிகளுடைய பயிர்கள் சேதமடைந்தோ அதையெல்லாம் கணக்கிட்டு தமிழகத்தில் சுமார் 2400 கோடி வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை கண்ணை இமைகாப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய விவசாய தொழிலாளிகள் அவர்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது பசு வீடுகளை கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டங்கள் கொடுத்தோம். முதியோர்களுக்கு ஒரே நேரத்தில் சட்டமன்ற பேரவை 110 கீழ் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து 85% முதியோர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் சாதனை. அதோட இன்னைக்கு வேளாண் உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் உணவு தானிய உற்பத்தியில் இந்தியாவிலேயே அதிக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி இன்றைக்கு தேசிய அளவில் கிறிஸ்கர்மன் என்ற உயர்ந்த தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை ஊக்குவித்தோம், விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தோம், விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தோம். அதனால உணவு தானிய உற்பத்தி பெருக்கி நாட்டிலேயே தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தியிலே முதலிடம் வகித்தது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, திறமையான நிர்வாகத்தின் காரணத்தினால இந்த தேசிய விருதை பெற்றோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு வந்தோம். இன்றைய அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசினுடைய எதிர்ப்பிலேயே இருக்குது. அதனால தான் நிறைய திட்டங்களை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு சுகாதார அமைச்சர் இருக்கிறார், அவர் மாரத்தான் ஓட்டம் போடுறார், ஓடுறதுக்கு கரெக்டானவர் தான். ஆனா நிர்வாகத்தில் அவர் பின்னடைவு. நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான நிர்வாகம் இன்னைக்கு மருத்துவத்துறையில் பார்க்கப்படுகிறது. சிந்திச்சு பாருங்க. ஆக ஓடுவதற்கு தகுதியானவர், ஆனால் நிர்வாகத்தை பார்ப்பதிலே அவர் ஒரு மோசமான நிலையிலே இருக்கின்ற என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து பேசுவோம் கடைசியாக. ஆக இன்றைக்கு நம்ம பகுதியில் இருக்கிற எல்லாம் பாயுது, காவிரி நதிநீர் தான் பாயுது.
அந்த நதி நீரை மீட்டு கொடுத்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு. 50 ஆண்டு காலம் நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதுதான் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சட்ட போராட்டத்தின் மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீரை சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று நம்முடைய விவசாயிகளுக்கு நீரை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பெற்று தந்தமில்ல. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மேட்டூரிலே திறக்கப்படுகின்ற நீர் கடலில் போய் கலக்கின்ற வரை அந்த நீர் சுத்தமான நீராக இருக்க வேண்டும். அந்த ஆற்று தண்ணி காவிரி ஆற்று தண்ணீரை தான் 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருக்கின்றது. அந்த குடிநீர் மாசுபடுகிறது. இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை காவிரி கரையின் 2 பகுதியில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலக்கின்றது. இதனால் நதி நீர் மாசடைகிறது. இதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தேன். நீங்க எப்படி கங்கையில் தூய்மைப்படுத்துறீங்களோ அதுபோல காவிரி ஆற்று தண்ணீரை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை மனு கொடுத்தேன். அப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவை கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவருடைய உரையில இடம்பெற செய்து அறிவித்து அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து கிடப்பிலை போட்டு விட்டார்கள். அதை நான் பல முறை சட்டமன்றத்தில் தெரிவித்தேன். நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். காவிரி நதி நீர் மற்றும் பல உபநதியிலிருந்து வருகின்ற நீர் காவிரி ஆற்றிலே கலக்கி நீர் மாசுபடுகிறது. இதனால் குடிக்கிற தண்ணீர் நம்முடைய அசுத்தமான நீரை குடிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது, விவசாய பயிர்கள் பாதிக்கப்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு அற்புதமான திட்டம் நடந்தாய்வாளிக்கு காவிரி திட்டத்தை நாங்கள் மத்திய அரசிடத்திலே கொடுத்திருக்கின்றோம். அதை நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் சட்டமன்றத்தில் ஏளனமாக சிரிச்சாங்க. ஆனால் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு ஆளுகின்ற கட்சியில் இல்லையாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைப்பதிலே முதல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். அதன் அடிப்படையிலே மத்திய அரசுக்கு இதை முழுமையாக தெரிவித்து அழுத்தம் கொடுத்து இந்த ஆண்டு நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை மத்திய அரசு அனுமதித்து சுமார் 11,500 கோடி இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த காவிரி ஆற்றில் வருகின்ற தண்ணி, பவானி சாகர் அணையிலிருந்து வருகின்ற தண்ணி, நொய்யல் ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணி, அமராவதி ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணி மற்றும் பல்வேறு கிளை ஆறுகள் ஓடையிலிருந்து வருகின்ற அந்த அசுத்த நீரெல்லாம் அங்கே இருக்கின்ற சுத்தகரிப்பு முனையிலுமாக சுத்தகரித்து அந்த ஆற்றிலை விட்டு நல்ல குடிநீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். இது பல பேருக்கு தெரியாது, அதனால் இதை குறிப்பிடுகிறேன். ஆக மக்களுக்கு எந்தெந்த விதத்திலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த விதத்திலே உதவி செய்ய முடியுமோ அந்த அத்தனை விதத்திலும் அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுத்து நான் மக்களுக்கு உதவி செய்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். நடந்தாய்வாளி காவிரி திட்டம் அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு 950 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது காவிரியில் மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் எப்படி இருக்குதோ அதே போல் இந்த மணச்சநல்லூர் பகுதியில் இருக்கிற நம்முடைய ஆற்றங்கரையில் இருக்கிற நீர் அற்புதமாக தூய்மையான நீராக இருக்கும். அதனால் பயிர்கள் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும். தூய்மையான நீரை பருகுவதால் நமக்கு உடலிலே எந்த பாதிப்பு ஏற்படாது. இதுதான் அதிமுக அரசுடைய திட்டம். அதிமுக கட்சியினுடைய நீண்டகால தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். அதேபோல விவசாயிகள் உழவன் செயலி, இன்னைக்கு ஒரு பயிர் நெற்பயிர் இருக்குது, அதில் ஏதாவது இலைப்புழு தாக்கும், தண்டு புழு தாக்கும், அப்பொழுது அதை அப்படியே செல்ல பிடிச்சி அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கு என்ன மருந்து தெளிக்கலாம்னு வரும் உழவன் செயலி, அதையும் கொண்டு வந்து அதிமுக ஆச்சு. அதோட நம்முடைய விலை பட்டியல் எந்தெந்த பகுதியில் கூட்டுறவு சங்கத்தில் எழுது மார்க்கெட் கமிட்டியில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன விலை இருப்பது அதிலே தெரியும். சீதோசனம் இல்லை, மழை வருமா வராதா அதிலேயே உழவன் செயலியே பார்த்துக்கலாம். இதையெல்லாம் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதை
நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதோட கால்நடை செல்வங்கள், இன்னைக்கு விவசாயினா கால்நடை வளர்ப்பாங்க, அது ஒரு உபதொழில். ஆகவே கால்நடை வளர்ப்பு என்பது விவசாயிகளுடைய அடிப்படை தொழில் ஒன்று. விவசாயி தொழிலாளி கால்நடை வளர்ப்பு. இந்த கால்நடை வளர்ப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கால்நடை மூலமாக இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் அமெரிக்கா வெளிநாடு சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு சென்றேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதே போல நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு இப்படிப்பட்ட கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுத்து நம்முடைய சீதோசன நிலைக்கு தக்கவாறு அந்த பசுக்கள் அதை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக கால்நடை பூங்கா, பிரமாதமான கால்நடை பூங்கா 1000 கோடியில் நம்முடைய தலைவாசல் பகுதியில் ஏற்படுத்தி கொடுத்தோம். அதை இன்னும் திறக்காமல் மூடி வச்சுட்டு இருக்காங்க. இதை திறந்துட்டாங்க. நான் பல முறை சட்டமன்றத்தை பேசி திறந்துட்டாங்க. இன்னும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை திறக்கல. இந்த திட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்து விட்டால், இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலப்பின பசுக்கள் நம்ம விவசாயி கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் ஒரு பசு கொடுக்கும். இது நல்ல திட்டம் தானே? அந்த திட்டத்தை இன்னும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தல. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை முடக்கிய அரசு விடியா திமுக அரசு. மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிறகு நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்ம விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கப்படும். இதே ஆராய்ச்சி நிலையத்தில் ஆடுகள், இந்த கலப்பின ஆடுகள் உருவாக்கி தரும். நாம் வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்தில் 20 கிலோ எடைனா, இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆடு ஒரு வருஷத்துக்கு 40 கிலோ எடை கொண்ட ஆடாக இருக்கு. அப்போ கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை தொழிலாளி விவசாயிகள் இந்த கலப்பின ஆடுகளை வளர்க்கின்ற பொழுது எடை கூடுதலாக கிடைக்கும், விலை கிடைக்கும். அதனால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும். இப்படி அடிப்படை தேவை என்ன என்பதை உணர்ந்து விவசாய தொழிலாளிக்காக இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் இந்த அரசு செயல்படாம முடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசு தேவையா சொல்லுங்க? மக்கள் விரோத அரசு, விவசாயிகள் விரோத அரசு, விவசாயிகள் விரோத அரசு தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்னைக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அம்மா. அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது. காலனி, காலுக்கு காலனி, சீருட, பள்ளிக்கூடம், நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகம், நோட்டு, கொண்டு போகிறதுக்கு பையி, பள்ளிக்கு போகிறதுக்கு விலையில்லா சைக்கிள், அதோட அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி, லேப்டாப் அனைத்தும் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு 7,300 கோடியில் லேப்டாப் கொடுத்து திறமையான மாணவர்களாக நம்முடைய அரசு உருவாக்கி தந்தது. அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக திறம்பட இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த அரசு நிறுத்தப்படுகின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு இந்த ரத்து செய்யப்பட்ட இந்த லேப்டாப் திட்டம் நம்முடைய மாணவர்களுக்கு தொடரும். அதே போல இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அந்த ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர். நல்லா அந்தந்த பகுதியில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் உடனே அம்மா மினி கிளினிக்கு போய் சிகிச்சை பெற்று இருந்தாங்க. இது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிடிக்கல. ஆக அதிமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டாந்து ஏழை மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறாங்க. இந்த திட்டம் ரத்து பண்ணணும்னு ரத்து பண்ணிட்டாங்க. ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த அற்புதமான திட்டத்தை கூட பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட அரசு தொடர வேண்டுமா? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. இது நல்ல திட்டம் தானே? ஏழைகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தானே? திரு ஸ்டாலின் அவர்களே,
நீங்கள் 2000 அம்மா மினி கிளினிக் தான் மூடி இருக்கிறீங்க. மீண்டும் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கும். 4000 ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஏழைகளுக்காக இந்த அரசு அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமை அதிமுக கட்சிக்கு இருக்கின்றது. அதே போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் பல அறிவிப்புகளை கொடுத்தாங்க, இதுவரை முழுமையாக நிறைவேற்றல. ஆனால் முதலமைச்சர் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பொய்ய எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றாரு. நிறைவேற்றிருக்காரா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்கு 150 நாளா உயர்த்தினாங்களாமா? சொல்லுங்க, அங்க இருந்து உயர்த்தல. அவங்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் அது கூட இப்ப கிடைக்கல, குறைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு முழுமையா சம்பளம் கிடைக்கல. எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடனே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு நம்முடைய ஏழை தொழிலாளி பாதிக்க போறார் என்று கருதி மத்திய அரசிடமிருந்து முதல் கட்டமாக 2999 கோடி இன்றைய தினம் நிதி பெற்று முதற்கட்டமாக நம்முடைய 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளிக்கு ஊதியம் கிடைக்க செய்தார் கட்சி அதிமுக கட்சி. அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? நம்முடைய மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கியிருக்காங்க, ரத்து பண்ணிருக்காங்களா? அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அப்படின்னா தேர்தல் அறிக்கை பொய்யான அறிக்கை தானே. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் முழுக்க கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுடைய ஏழைகளுடைய நிலைகளை கருதி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் 2818 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைச்சு இன்றைக்கு அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது அதிமுக சாதனை. அதுவும் இந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த இந்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இது எங்களுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு 1 ரூபாய் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை, முழுவதும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பை கொடுத்து 1 ரூபாய் செலவு இல்லாமல் இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து நிறைவேற்றி இருக்குதா? ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்தார்களா? அத்தனையுமே இன்னைக்கு முழுக்க மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். எப்பொழுது பார்த்தாலும் குடும்ப சிந்தனை தான் திரு ஸ்டாலினுக்கு இருக்கும். ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலை இல்லை, நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் சரி, எப்பொழுதும் நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எப்பொழுதும் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதுதான் அதிமுக அரசனுடைய நிலைப்பாடாக இருந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது ஒரு நெருக்கடியான நிலை, கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு வருஷம் யாரும் வெளியே போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா காற்றிலேயே அந்த வைரஸ் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு வல்லரசு நாட்டில் கூட அவருடைய மக்களுடைய உயிரை காப்பாற்ற முடியல. ஆனால் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்களுடைய உதவியால அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்தி இந்தியாவிலேயே அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் என்று பாரத பிரதமரால் பாராட்டப்பட்ட அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் வேலை இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு
பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சர்க்கரை ஓராண்டு நம்முடைய மக்களுக்கு தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே நேரத்தில் இன்றைக்கு ஏழைகள், முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வீடு தேடி சென்று கொரோனா காலத்தில் சுட சுட நாளொன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். கொரோனா காலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்போ ஏழைகளுக்காக கொடுத்த சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தையும் அதிமுக ஆட்சி ஏற்படுத்தி என்பதை நேரத்தில் தெரிவித்து, அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன, கல்லூரியில் மூடப்பட்டு விட்டன. அந்த மாணவர்கள்லாம் மன உளைச்சல் இருந்தாங்க. ஓராண்டு எங்களுக்கு கல்வி வீணாகி போய்விட்டது. அந்த மனக்குறை இருந்தாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. அவருடைய மன உளைச்சலை போக்கின்ற விதமாக இன்றைக்கு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்லேயே வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும். அவர்கள் பட்டம் பெற்றார்கள். பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆக தொழிலாளிக்கும் சரி, விவசாயிக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அதிமுக ஆட்சியில் பலன் கிடைச்சது, நன்மை கிடைச்சது. இன்றைய தினம் தமிழகத்தில் அந்த நிலை இல்லை. ஒரே குடும்பம் தான் பிழைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி தமிழ் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதியுடைய குடும்பம் தான் இன்றைக்கு பிழைச்சிட்டு இருக்குது. திரு கருணாநிதி குடும்பம் தான் மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, எப்பொழுது ஆட்சிக்கு வருகின்றாலோ அப்ப அந்த அதிகாரத்தை செலுத்தி அவர்கள் ஊழல் செய்வதுதான் வாடிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சி கிடையாது, வாரிசு கட்சி கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அம்மா வழியில் நடைபெற்ற அம்மாவுடைய அரசாங்கம் சரி, அதிமுக கட்சியும் சரி, ஏழை பணக்கார என்ற பாகுபாடு இல்லாமல் யார் இந்த கட்சிக்கு விசுவாசம், தலைமைக்கு யார் விசுவாசம், மக்களிடத்தில் யாருக்கு செல்வாக்கு இருக்குது, மக்களுக்கு யார் சேவை செய்யறால் அதை முதலெடுத்து தான் அதிமுக ஆட்சியிலே பதவி கிடைக்கும். நான் ஒரு சாதாரண விவசாயி, ஒரு கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக இருந்தேன். இன்றைக்கு உங்க முன் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேசுகிறேன் நினைச்சா அதிமுக தான் முடியும். திமுக முடியுமா? திமுகவை பொறுத்த வரைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தான் கட்சியிலையும் பதவி, ஆட்சியிலையும் பதவி, வேற யாருக்கு விட்டு தர மாட்டாங்க. நீங்க கட்சி எடுத்துக்க. திரு ஸ்டாலின் திமுக தலைவர், திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர், அவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? பூரா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவியை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆக திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். இதை தமிழகத்தில் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெறுச்சு. அதே போல இந்த பகுதி ஏழை தொழிலாளிகள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி. இந்த மக்களுக்கு குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, வீட்டுமனை இல்லாத இருந்தாலும் சரி, அவளுக்கு அற்புதமான பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டித்தரப்படும். இப்போ இருக்கிற வீடு மாதிரி நினைச்சுக்காதீங்க, இப்போ வீடு கட்டித்தராங்க, இது மாதிரி வீடு இல்லை, தரமான வீடு. அந்த ஏழைகள் மகிழ்ச்சி பொங்க மன நிறைவு பெறுகிற அளவுக்கு பல லட்சம் மதிப்புள்ள வீடுகள், காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் கொடுக்கப்படும். தீபாவளி போது சேலை வழங்கப்படும். இது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் மக்களுக்காக பாடுபடுகிற கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல் தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் என்ற பெருமையை பெறுவதற்கு அடித்தளம் விட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்,
நன்றி, வணக்கம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.